38 மாவட்டத்தில் உள்ள மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல் நடைபெற்றது. அந்த வகையில் தேனி மாவட்டத்தின் சார்பாக தேனி மாவட்டத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் மற்றும் பிஎல்ஓ அந்த நிலையில் உள்ள அலுவலர்களுடைய பணி நெருக்கடி என்ன என்பது தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது. முதல்ல நமக்கு கால நேரம் நிர்ணயிக்கம் கேட்டிருக்கான், கூடுதல் கால அவகாசம் கேட்டிருக்கான். ரெண்டாவது, காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஓய்வின்றி தொடர்ந்து ஆய்வு கூட்டங்கிற பேரில் காணொலி காட்சிங்கிற பேரில் நெருக்கடி. மூன்றாவது பார்த்தீங்கன்னா விதி கிடையாது. பதிவேற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா அது பதிவேற்றம் கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கான விதியும் கொடுக்குறதுல அவங்களுக்கு சாப்பாடு வசதி எதுவுமே செஞ்சு கொடுத்துருக்க விதியும் பதிவு பண்ணியிருக்கேன். கண்காணிப்பாளர் நிலையில் பார்த்தீங்கன்னா போய் பிஎல் விட்டு போய் வாங்குறதா, போய் திரும்ப பாம்பை கொண்டு வரதா, திரும்ப ஏற்றுறதா, அந்த நிலைமை நமக்கு இருக்குது. அதனால் சரியான அதாவது தேர்தல் பணியில் சுருக்கத்தை வாக்காளர் சுருக்கத்திருத்த பணிங்கிறது பிஎல்ஓவுக்கு ஒரு பயிற்சி, தீவிர சுருக்கத்திருத்த பணிங்கிறது எஸ்ஐஆருங்கிறதுக்கு ஒரு தனி பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சியை முறையாக கொடுக்காம ஃபார்ம்ஸுகள் முறையாக கொடுக்குறதும் நம்ம எடுத்தேன் கவிழ்த்தங்கிற பாணியில் செஞ்சு அவசர கதையை செஞ்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டெய்லி தினந்தரமும் இந்த பணி நடைபெற்று இருக்கு. இதனால் எல்லாத்துக்கும் பணி சுமையும் மன அழுத்தமும் அதில் தேனி மாவட்டத்தினுடைய சார்பாக என்னுடைய புறக்கணிப்போம் என்கிற பதிவை முதல் மாவட்டமாக பதிவு செய்தோம். அந்த அடிப்படையில் அனைத்து மாவட்ட பணியை பார்த்தீங்கன்னா அவருக்கு மரணம் அடைஞ்சிட்டாரு. ஆட்டோ மன அழுத்தத்தின் காரணமாக 2 பேர் மயங்கி விழுந்து வண்டியில் விழுந்து கால் ஃப்ராக்சரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தேர்தல் துணை வட்டாட்சியர் அதே மாவட்டத்தில் மயங்கி நிலையில் போய் ஐசியூவில் சேர்ந்துருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஆனால் நம்ம கேட்கறது இந்த பணி செய்ய மாட்டோம் என்று சொல்லலை. இந்த பணிக்கு அவங்க கொடுக்குற சன்மானங்கிறது வேற. ஆனால் அதை காட்டிலையும் கூடுதலாக நம்மகிட்ட உழைப்பை புரிஞ்சுறாங்க. மன நிம்மதியோடு வேலை பார்க்கறதுக்கும் மன அழுத்தத்தோடு வேலை பார்க்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எந்த பணியை செய்யறதே தெரியாமல் வேலை பார்க்குறோம். அது எங்கன்னா மேல்மட்டத்து வட்டாட்சியர்லேருந்து கீழே வரைக்கும் எல்லாத்துக்கும் அந்த நிம்மதி இல்லை. ஆர்டிஓ கூட அந்த மன நிம்மதி இல்லாமல் வளர்ந்துருக்காங்க. அதனால் இதை நம்ம ஒட்டுமொத்த 38 மாவட்டத்தினுடைய நாம் நாளை முதல் இந்த பணியை யாரும் தொடங்க மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரையும் இந்த பணியை தொடங்க வேண்டாம் என்று தெரிவிக்கின்றேன். அதுபோக நாளைக்கு கேப்டன் ஜீவானத்திலிருந்து பழைய பென்ஷன் திட்டத்துக்கு ஒரு அறிவிச்சிருக்காங்க. முக்கியமாக அது எல்லா பேரும் கலந்துக்குங்க. நாங்கள் பழைய ஓய்வு திட்டத்தில் இருக்கிறது நாங்கள் கலந்துக்கிறேன். ஆனால் புது ஓய்வு திட்டத்தில் பெரும்பாலும் கலந்துக்கிறேன். ஆனால் கலந்துக்கிட்டீங்கன்னா இந்த கடைசி வாய்ப்பு அதுக்கு அடுத்து எந்த வருஷத்துனாலும் சரி எவனும் கொடுக்க மாட்டேன். கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன்.